நம்முடைய சமயம் அப்படின்னா சைவ சமயம். இந்த சைவ சமயம் அப்படிங்கிறதுக்கு வேதங்கள் சிவாகமங்கள் இந்த ரெண்டும் தான் பிரமாண நூல்கள். வேதங்களையும் சைவ ஆகமங்களையும் வச்சுதான் மற்ற எல்லா நூல்களும் வந்தது. திருமுறைகளாக இருக்கட்டும், சித்தாந்த சாஸ்திரமாக இருக்கட்டும், எல்லாமே அதை வச்சுதான் வந்தது. அருள்நந்தி சிவாச்சாரியார் அதான் சொல்றார், வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல், வேறுரைக்கும் நூல் அவற்றின் விரிந்த நூல். அனாதி அமலன் தருணம் ஆரண நூல் பொது சைவம் அருள் சிறப்பு நூலாம் நீதியினால் உலகவர்க்கும் சத்தினிவாதற்கும் நிகழ்த்தியது நீழ்மறையின் ஒளி பொருள் வேதாந்த தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம் பிற நூல் திகழ் பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும். அதாவது வேத நூல் சைவ நூல் ரெண்டே நூல் தான். ஆரணம் ஆகமம் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாமே. சுவாமி வேதத்தையும் ஆகமத்தையும் மட்டும் அனுகிரகம் பண்ணல. யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. நமக்கு சுவாமியினுடைய எப்படி சுவாமியை வழிபாடு பண்ணணும், எப்படி அந்த சுவாமி அமைக்கணும், சுவாமினா யாரு, எல்லாத்தையும் நமக்கு சுவாமி கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ ஒரு பொருளை இது வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வாட்சை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மேனுவல்னு ஒண்ணு கொடுத்துருப்பான். அந்த மாதிரி சுவாமி இந்த உலகங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணி நமக்கு எல்லாம் கொடுத்தது போது அப்போ அதோடய சேர்ந்தே ஒண்ணு கொடுத்துருக்கிறார் ஒரு மேனுவல். அதுதான் வேதங்களும் சிவாகமங்களும். அப்போ அருள்நந்தி